இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்திற்கும் இடையே கிட்டத்தட்ட ஒரு வருடங்களை அண்மிக்கக்கூடிய சூழலிலே மிக தீவிரமான யுத்தம் என்பது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகளை இலக்கு வைத்து இந்த யுத்தம் என்பது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த யுத்தத்திற்கு இடையிலே லெபனானிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளை இலக்கு வைத்து கடந்த சில நாட்களாக இஸ்ரேலினுடைய தாக்குதல் என்பது மிக தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகள் இடைக்கால ஒரு யுத்த நிறுத்தத்தை கூறியிருந்த போதும் ஆரம்பத்திலே அந்த யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேலினுடைய அரசாங்கம் பகிரங்கமாக மறுத்தது. இந்த நிலைமையிலே அந்த யுத்த நிறுத்த கோரிக்கையை ஓரளவுக்கு பரிசீலிக்கலாம் என்று இஸ்ரேலினுடைய அரசாங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த லெபனான் இஸ்ரேல் இடையிலான போரிலே மேலும் ஒரு தரப்பு, மிக முக்கியமான தரப்பு போரிலே இந்த ஹிஸ்புல்லா போராளிகளுக்கு ஆதரவாக களமிறங்க போவதாக அறிவித்திருக்கின்றது. இந்த நிலைமை என்பது அல்லது இந்த அறிவிப்பு என்பது மிக தீவிரமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இதனாலே மத்திய கிழக்கிலே ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய போரபாயம் என்பது மேலும் தீவிரமடையும் என்று கூறப்படுகின்றது. அந்த தரப்பு யார்? அந்த தரப்பு இந்த யுத்தத்திலே ஈடுபடுமாக இருந்தால் எவ்வாறான விபரீதங்கள் ஏற்படும் போன்ற சில முக்கியமான விடயங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழ் டு சார். தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளே போவோம். இஸ்ரேலினுடைய எல்லைக்குள்ளே நுழைந்து இந்த ஹமாஸ் போராளிகள் கடந்த வருடத்தினுடைய இறுதியிலே ஒரு தாக்குதலை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்த ஹமாஸ் அமைப்பிற்கு எதிராக இஸ்ரேல் பகிரங்கமான போரை அறிவித்தது. இந்த போர் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திய வண்ணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக தலையீடியாக இருந்து கொண்டிருந்த லெபனானில் தளமாக கொண்டு இயங்கக்கூடிய இந்த ஹிஸ்புல்லா போராளிகள் மீது இஸ்ரேல் மேலும் ஒரு யுத்த முனையை திறந்திருக்கின்றது. கடந்த சில நாட்களாக இந்த ஹிஸ்புல்லா போராளிகளை இலக்கு வைத்து மிக தீவிரமான தாக்குதல்களை, குறிப்பாக வான் தாக்குதல்களை மேற்கொண்டதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேலே உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. கணிசமான குழந்தைகளும் இந்த யுத்தத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே இஸ்ரேலினுடைய இந்த எல்லை தாண்டிய தாக்குதல் என்பது நிச்சயமாக மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய போர் அபாயத்தை ஏற்படுத்த போகின்றது என்ற எச்சரிக்கையை அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் விடுத்ததோடு இவர்கள் 21 நாட்கள் யுத்த நிறுத்தத்திற்கு வர வேண்டும் என்று இந்த இஸ்ரேலினிடமும் லெபனானிடமும் கோரிக்கையை முன்வைத்தார்கள். இந்த கோரிக்கையை இஸ்ரேல் பகிரங்கமாக நிராகரித்ததோடு போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டது. இந்த நிலைமையிலே தற்போது இஸ்ரேல் அந்த போர் நிறுத்த கோரிக்கையை பரிசீலிக்கலாம் என்று கூறியிருக்கக்கூடிய சூழலிலே இந்த இஸ்ரேலினுடைய எல்லை தாண்டிய தாக்குதல்களுக்கு எதிராக இந்த ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போராளிகளுக்கு ஆதரவாக மேலும் ஒரு தரப்பு இந்த யுத்தத்திலே ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறது. அந்த தரப்பு எதுவென்று சொல்லி சொன்னால், ஏற்கனவே யுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸ் ஹிஸ்புல்லா போராளிகளை போன்று மிக தீவிரமான ஒரு போராளி குழுதான் இந்த ஏமனிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹாதி கிளர்ச்சியாளர்கள். இந்த கிளர்ச்சியாளர்கள் தான் இந்த வளைகுடாவிலே மிகப்பெரிய தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தரப்பு. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் சில நாடுகளுடைய போக்குவரத்து வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவது போன்ற சில தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய தரப்பு. இந்த தரப்பு இந்த ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இந்த ஹமாஸ் போராளிகளுக்கும் ஆதரவாக தாங்கள் யுத்தத்திலே இறங்க போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த அறிவிப்பு என்பது மிக சாதாரணமான அறிவிப்பு அல்ல. ஏற்கனவே இந்த ஹிஸ்புல்லா போராளிகளுக்கு எதிராக, ஹமாஸ் போராளிகளுக்கு எதிராக இஸ்ரேல் இருமுனைகளிலே போரை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலிலே இந்த ஹாதி கிளர்ச்சியாளர்களும் இந்த யுத்தத்துக்குள்ளே உள்நுழைவார்களாக இருந்தால் இஸ்ரேலினுடைய யுத்த வாய் என்பது 3ஆக திறக்கப்படுகின்றது. இந்த நிலைமை என்பது மத்திய கிழக்கிலே மேலும் மேலும் தீவிரத்தை, மேலும் மேலும் அபாயத்தை உருவாக்க போகின்றது. ஏற்கனவே எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எவ்வாறு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பின்புலத்திலே இருந்து கொண்டு யுத்த தளபாடங்களை, இராணுவ உதவிகளை வழங்கி கொண்டிருப்பது போல் இந்த ஹிஸ்புல்லா போராளிகளாக இருக்கட்டும், ஹமாஸ் போராளிகளாக இருக்கட்டும், இந்த ஹாதி கிளர்ச்சியாளர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருக்குமே ஈரான் பின்புலத்தில் இருப்பதாக தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த நிலைமையிலே மத்திய கிழக்கிலே மேலும் மேலும் மணத்தியாலத்திற்கு மணத்தியாலம், நிமிடத்திற்கு நிமிடம்
யுத்தம் தீவிரமடைந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நிலைமை இவ்வாறு இருக்கின்ற போது ஆஸ்திரேலியா, பிரிட்டன் மற்றும் இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய நாட்டு பிரஜைகளை உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய சூழல் என்பது மத்திய கிழக்கிலே நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய போர் என்பது உருவாகப் போகின்றது என்பதற்குரிய அடையாளமாக இருக்கின்றது. இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.